வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோயில் பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தனக்கு நடந்த விபத்து குறித்து விவரித்த ஆய்வாளர் ராஜ்குமார். அனைவரையும் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி நெகிழ வைத்த காட்சிகள். தடையை மீறி ஹூக்கான் முறையில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். தேசிய மனிதவள உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் KPMM பக்ஸ் புதுவைக்கு வருகை தந்து உறுப்பினர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். தேசிய மனிதவள உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் டாக்டர் KPMM பக்ஸ் புதுவைக்கு வருகை தந்து புதுவை மாநில தலைவர் திரு A சந்திரன், புதுவை மாநில பாரத மக்கள் கட்சி தலைவர் திரு R பாஸ்கரன், பொதுச் செயலாளர் திரு MP சேகர் என்கிற பொன்னுரங்கம், செயலாளர் வீரமுத்து மற்றும் பொருளாளர் சிவ நற்குணன், மகளிர் அணி தலைவர் திருமதி P முருகாம்மாள் என்கிற பூங்கொடி மற்றும் உறுப்பினர்கள் 50 பேர் முன்னிலையில் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தடையை மீறி ஹூக்கான் முறையில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்களின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலில் ஹூக்கான் வலையில் மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. ஆனால் தடையை மீறி சிலர் ஹூக்கான் வலையில் மீன் பிடித்து வருகின்றனர். ஹூக்கான் என்பது கணவாய் மீன்களை பிடிக்க பயன்படுத்தும் வலையாகும். இந்த முறையில் ஒரே நேரத்தில் 200 கிலோ வரை மண்ணை வலையில் இறக்கி பிடிப்பதாகும். இதனால் டன் கணக்கில் மண் கொட்டுவதால் கடல் வளம் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வலைகளால் சிறு சிறு மீனவர்களின் வலைகள் சிக்கி வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. புதுச்சேரி கடல் பகுதியில் சமீப காலமாக ஹூக்கான் மீன் பிடிப்பது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் வேதவனேஸ்வரர் சிவன் கோவில் வளாகத்தில் வம்பாக்கீரப்பாளையம் வீரம்பட்டினம் மீனவ பஞ்சாயத்தார் தலைமையில் அனைத்து ஊர் மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்தார்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஹூக்கான் தொழில் செய்யும் கிராமத்தின் மீது தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுப்பது. எந்த ஒரு கிராம பஞ்சாயத்தும் எந்த ஊரை சேர்ந்த ஹூக்கான் தொழில் செய்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் போது அவர்களுக்கு பஞ்சாயத்து பிரச்சனை வரும்போது அனைத்து கிராமமும் ஒன்று சேர்ந்து ஆதரவு அளிப்பது. ஹூக்கான் தொழிலை மீறி செய்யும் கிராமத்தின் மீது மீன் மார்க்கெட்டில் மீன் விற்பனை செய்ய தடை செய்வது. இது புதுச்சேரி மற்றும் அருகே உள்ள தமிழ்நாடு கிராமங்களுக்கும் பொருந்தும். மீன் வளத்துறையானது ஹூக்கான் முறையில் மீன் பிடிப்பதை தடை விதித்துள்ளது. தடையை மீறி ஹூக்கான் முறையில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்களின் மீது கடல் வளத்தையும் மீனவர்களின் மீன்பிடி வலைகளையும் பாதுகாக்கும் பொருட்டு அரசு உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து உப்பளம் தொகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் உப்பளம் சட்டமன்ற தொகுதி நேதாஜி நகர் ஒலாந்திரியா சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், காது மூக்கு பல் தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்தனர். சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் அனைவருக்கும் சர்க்கரை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் போது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மதிவாணன், புதுச்சேரி நகர முன்னாள் செயலாளர் தேசிங்கு ராஜா, உப்பளம் தொகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் நரேஷ், வினோத், பாஸ்கரன், முத்துக்குமார், அன்பழகன், சதீஷ், குமரன், விக்னேஷ் குமார், மத்தியாஸ், நவீன், சேது, கபிலா, பிரேம், பிரவீன், மார்டின் மற்றும் ஆகாஷ், சஞ்சய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் 2047ஆம் ஆண்டிற்குள் ஆயுள் காப்பீடு உறுதி செய்யும் உறுதிமொழி ஏற்பு பயணம் நடைபெற்றது. IRDAI வழிகாட்டுதலின் மூலமாக டாடா AIA லைஃப் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் புதுச்சேரி பிரான்ச்சின் மேலாளர் சத்யராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் ராணுவ உயர் அதிகாரி கர்னல் சிர்சபேசன் முன்னிலையில்
புதிய பேருந்து நிலையம் வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கம் வழியாக பேரணி சுதேசி மில் வளாகம் வந்தடைந்தது. அங்கு அனைவரும் கூடி காப்பீடு குறித்த அவசியத்தை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துரைத்தனர். இந்த விழாவில் அணியின் தலைவர்கள் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் புற்றுநோய் தடுப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் கல்வியின் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன. அரையாண்டு தேர்வுக்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டது. இதனையடுத்து பள்ளி மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவம் சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர். இந்த முகாமின் சிறப்புரையாளர்களாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆசிரியர் டாக்டர் பாப்பாதாசரி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள், புற்றுநோய்களுக்கான காரணங்கள், புற்றுநோய் வைரஸ், அது தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றை பற்றி விளக்கமாக உரையாற்றினார். இதில் பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது. பள்ளியின் நிர்வாகி ராமசிவராஜன் முகாமினை நடத்தி தந்த நிறுவனங்களுக்கும் சிறப்புரையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். விழிப்புணர்வு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பண்டசோழநல்லூரில் ஏரி பாசன வாய்க்கால் மறுசீரமைப்பு பணி தொடங்கியது. நெட்டப்பாக்கம் தொகுதி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பண்டசோழநல்லூர் ஏரி பாசன வாய்க்கால் மறுசீரமைப்பு பணிக்கு 4,26,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, புதுச்சேரி சட்டப்பேரவை துணைத் தலைவர் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை சைக்கோ என கூறிய சபாநாயகரை அதிமுக கண்டிப்பதாகவும் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைக்கோ என கூறியுள்ளார். அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும், ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல் பேசுவது தவறு எனவும், அவர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் நிலையில் அதனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும், எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், பள்ளி பிள்ளைகளை சைக்கோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல உள்ளது என்றும் கடுமையாக சாடினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் அருகில் ஸ்ரீ நவ நரசிம்ம கோவில் பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் அருகில் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோயில் பூஜை நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தனக்கு நடந்த விபத்து குறித்து ஆய்வாளர் ராஜ்குமார் அனைவரையும் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி நெகிழ வைத்தார். புதுச்சேரியில் சாலை விதிகளை கடைபிடிப்பது மற்றும் உயிர் கவசமான தலை கவசத்தை கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் என்பதை குறிக்கும் விளக்கும் வகையில் திருக்கனூர் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில்
தனியார் தொழிற்சாலை சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் சித்திரகுப்தன் மற்றும் யமதர்மராஜா வேடமுற்றவர்கள் தலைக்கவசம் அணியாமல் செல்பவர்களை பிடிப்பது போன்றும், மேலும் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் ஊழியர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் ராஜ்குமார் தனக்கு ஏற்பட்ட விபத்துக்கான அனுபவங்களையும் ஊழியர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், நமது குடும்பத்திற்காக பாதுகாப்பு கொடுக்க தங்களால் மட்டுமே முடியும். ஏனென்றால் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் போது தனக்கே ஒரு விபத்து ஏற்பட்டது என்று விளக்கிய ஆய்வாளர் ராஜ்குமார், அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு தனது முகத்தில் காப்பர் பிளேட்டுகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதையெல்லாம் கூறி அனுதாபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் அனைவரும் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தினார். இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும். நம்மை நம்பி நம் குடும்பம் உள்ளது, மனைவி மக்கள் உள்ளார்கள். எனவே இதனையெல்லாம் தெரிந்து தயவு செய்து ஹெல்மெட் அணிய வேண்டும் என மன்றாடி கேட்டுக்கொள்வதாக வலியுறுத்தினார். விழிப்புணர்வு நாடகத்தை தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணிவேன், அணிந்து செல்வேன் என உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர். புதுவை தமிழ் சங்கத்தில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் அவர்களுக்கு கலைக்காவலர் பாராட்டு மடல் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம், புதுவை இலக்கிய பொழில் இலக்கிய மன்றம், புதுவை தமிழ் சான்றோர் பேரவை, புதுவை வெற்றி தமிழர் பேரவை, புதுவை அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாராட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. பாராட்டு விழாவில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் அவர்களுக்கு கலைக்காவலர் பாராட்டு மடல் விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கு முனைவர் தமிழ் மாமணி வேல்முருகன் தலைமை தாங்கினார். கலை மாமணி கோவிந்தராசு வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ் மாமணி முனைவர் நெய்தல் நாடன், அரிமா மு பாலகிருஷ்ணன், தமிழ் மாமணி முனைவர் உசேன், பேராசிரியர் முனைவர் பக்தவச்சல பாரதி ஆகியோர் நோக்க உரை நிகழ்த்தினர். சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, கலைமாமணி முனைவர் அரங்க முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கலைமாமணி வெங்கடேசன், கலைமாமணி வேணுகோபால், கலைமாமணி முனைவர் நா இளங்கோ ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ் மாமணி துரை மாலிரையன், தமிழ் மாமணி பூங்கொடி பாராங்குசம், கலைமாமணி அசோகா சுப்பிரமணியன், கலைமாமணி பாலசுப்பிரமணியன், முனைவர் இளமதி சானகிராமன், முனைவர் அசோகன் ஆகியோர் வாழ்த்துப்பா வழங்கினர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள் ஏற்புரை நிகழ்த்தினார். நிறைவாக கலைமாமணி விசயலட்சுமி நன்றி கூறினார். உலகளாவிய திருக்குறள் மாநாடு புதுதில்லியில் விரைவில் நடத்தப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வாழ்நாள் முழுவதும் ஹிப்னாசிஸ் ஊக்குவிப்பு, தடுப்பு மற்றும் தலையீடு என்ற சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகன், திருக்குறளின் கருத்துக்கள் நிலையானது என்றும் இந்த செவ்வியல் நூல் உலகில் சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது என்றும் கூறினார். மதுரை மாவட்ட மேலூர் பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் தெரிவித்த தகவலை தொடர்ந்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு எல் முருகன் நன்றி தெரிவித்தார். மத்திய அமைச்சர் தமது தொடக்க உரையில் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கும், செயலிழப்பை தடுப்பதற்கும், சிக்கலான தருணங்களில் திறம்பட செயலாற்றுவதற்கும் ஒரு ஒருங்கிணைந்த தகவல் அமைப்பு கருவியாக ஹிப்னாசிஸ் திகழ்வதையும் அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். இது போன்ற மாநாடுகள் முக்கியமான உரையாடல்களை வளர்க்கின்றன என்று அவர் கூறினார். மனிதனின் வாழ்நாள் முழுவதும் ஹிப்னாசிஸின் பயன்பாட்டை இது போன்ற மாநாடுகள் ஊக்குவிக்கின்றன என்ற அவர், ஹிப்னாசிஸ் துறையில் ஆய்வுக்கான பரந்த வாய்ப்புகள் உள்ளதை சுட்டிக்காட்டினார். இளம் வல்லுநர்கள் இந்த துறையில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஒரே நாடு ஒரே சந்தா திட்டம், அணுசந்தன் தேசிய ஆராய்ச்சி கட்டளை போன்ற மத்திய அரசின் முன் முயற்சிகள் இந்தியாவின் ஆராய்ச்சி சூழலையும் மேம்பாட்டு சூழலையும் அமைப்பையும் வலுப்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் யுஜிசி மாளவியா மிஷன் ஆசிரியர் பயிற்சி மையத்தின் இயக்குனர் பேராசிரியர் பஞ்ச் ராமலிங்கம் எழுதிய 2 நூல்களை அமைச்சர் வெளியிட்டார். அகாடமி ஆஃப் ஹிப்னாசிஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள், இந்திய உளவியல் பள்ளி சங்க தலைமைத்துவ விருதுகள் 2024 ஆகியவற்றையும் அவர் வழங்கினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் தரணிக்கரசு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம், புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்திய உளவியல் பள்ளி சங்கம்,
வதோதராவில் உள்ள ஹிப்னாசிஸ் அகாடமி, பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து இந்த 2 நாள் மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த மாநாட்டில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருந்து சுமார் 500 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் தலைமை தாங்கினார். கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் தேர்தல் பற்றிய வினாடி வினாவை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலை வகிக்க வந்திருந்த அனைவரையும் மாநில செயலர் முனைவர் மோகனசுந்தரம் வரவேற்றார். பேராசிரியர் ராஜன் கருத்துரையை தொடர்ந்து துணைத் தலைவர் நித்யானந்தம், மகளிர் அணி தலைவர் விமலா பெரியபாண்டி, மாநில செயலாளர் ரவிக்குமார், பரந்தாமன் மற்றும் இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் சிறப்புரையாற்றினார். வாக்காளர் தின உறுதிமொழியை அவர் வாசிக்க வந்திருந்த அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். விழாவின் இறுதியில் தொகுதி பொறுப்பாளர்கள் உப்பளம் செல்வம், காலாப்பட்டு குமார் ஆகியோர் நன்றி கூறினர். நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள், அணி தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயம் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோயில் பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தனக்கு நடந்த விபத்து குறித்து விவரித்த ஆய்வாளர் ராஜ்குமார். அனைவரையும் ஹெல்மெட் அணிய வலியுறுத்தி நெகிழ வைத்த காட்சிகள். தடையை மீறி ஹூக்கான் முறையில் மீன்பிடி தொழில் செய்யும் மீனவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.